மிகவும் சோர்வாய் இருக்கிறேன். சர்க்கரை நோயினால் நான் சோர்வாய் இருக்கிறேன். மன அழுத்தத்தால் நான் சோர்வாய் இருக்கிறேன். இரத்த அழுத்தத்தால் நான் சோர்வாய் இருக்கிறேன். பல துன்பங்களை இணைத்து நான் சோர்வாய் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இணைத்து பார்த்து நான் சோர்வாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும், அத்தனை இதயங்களுக்கும், அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் 2025 ஆண்டு முழுவதும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சுகத்தை தருவேன் என்று சொல்லி உழைத்து நமக்கு நிறைந்த வாழ்க்கையும் சுகத்தையும் அழைத்த அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவரே, இந்த சர்க்கரையினால் நான் சோர்ந்து விழுந்தேன், பல்வேறு நோயினால் நான் சோர்ந்து விழுந்தேன். அப்பொழுது என்னை திடப்படுத்தினீரே, என்னை ஊக்கப்படுத்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, என்னை வழிநடத்தினீரே. அத்தகைய உங்களுடைய உள்ளத்திற்கு, அத்தகைய இந்த இதயத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றி செலுத்துகிறேன். மனதார நன்றி செலுத்துகிறேன். முழுமையான இதயத்தோடு நன்றி செலுத்துகிறேன். முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகிறேன். முழு ஆற்றலோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேறு எந்த மனிதனுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாம், அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு, முழு மனதோடு அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அனைத்து நோய்களிலிருந்தும், அனைத்து சோதனைகளிலிருந்தும், அனைத்து மனக்குழப்பங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்த நம்மோடு இருந்தது அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மனதாக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை இந்த வேலை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய சோர்வை போக்கிய அந்த ஆண்டவருக்கு மனதாக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் கடந்த வருடத்தில், இந்த வருடத்தில் நான் பெற்ற சோர்வையிலிருந்து சுகத்தை கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, தைரியத்தை வழங்கி என்னுடைய நடத்தினை அதற்காக வந்து கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் நன்றியை புறக்கணியாதீர்கள். என் நன்றியை ஒரு மனதோடு நான் ஒப்புக்கொடுத்து ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிமானவர்களே. யாரும் என்னை அன்பு செய்யவில்லையே, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொண்டு என்னை அன்பு செய்யவில்லையே, ஏதோ ஒரு சோர்வினால் நான் மது அருந்தி வந்த பொழுது எனது மனைவி என்னை திட்டிவிட்டாளே, என்னுடைய பிள்ளைகள் என்னை புறக்கணித்து விட்டார்களே, என்னுடைய உற்சாக உறவினர்கள் எனது அக்கம் பக்கத்தார்கள் என்னை வெறுத்து விட்டார்களே. ஆண்டவரே, நான் யாருக்கு சொல்வேன்? ஆண்டவரே, என்னுடைய கணவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்? ஏதோ ஒரு கோபத்தில் அவரை மனதோடு செய்துவிட்டேன், அத்தகைய தவறு தானே செய்தேன், ஆனால் என்னை அன்பு செய்யவில்லையே. நான் என்னுடைய சகோதரன் என்று சொல்லித்தானே நான் அவரிடம் பேசுகிறேன், ஆனால் தவறுதலாக என்னை புரிந்து கொண்டு என்னிடம் பேசாமல் இருக்கிறாரே, அவருக்கு எதிராக நான் துரோகம் செய்யவில்லையே, என்னை முழுமையாக என்னை அன்பு செய்யவில்லையாண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிப்பார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை அன்பு செய்வார்கள், என்னை அரவணைப்பார்கள். வயது முதிர்ந்து விட்டது என்று என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். என்னை யார் அன்பு செய்வது, என்னை யார் ஏற்றுக்கொள்வது என்று கலங்கிய உள்ளங்களுக்கு, அழுத உள்ளங்களுக்கு ஆண்டவர் சொல்வது என்ன? நான் உன்னை அன்பு செய்வேன், நான் உன்னை அன்பு செய்வேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். பிரதியை கவலைப்படுகிறாய் என்று சொல்லி ஆலயத்துக்கு வந்து
அன்பு வார்த்தையை சொல்லி, ஆறுதலான வார்த்தையை சொல்லி, அன்பை கொடுத்து அன்பை விதைத்து உங்களை அனுப்பி வைத்தவர் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் உடைய ஆவிய முற்றத்திற்கு வருகின்றவர்கள் நீர் என்னை அன்பு செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அரவணைத்துக் கொள்கிறேன் என்பதை உணர்ந்தவனாக நான் செல்கின்ற பொழுது, மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு செல்கின்ற பொழுது, நான் என்னை அன்பு செய்ய எனக்கு ஒருவர் இருக்கிறார். நீடூழி வாழ்கின்ற பொழுது என்னை அன்பு செய்து தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு உத்தமர் யார் என்றால் எனது ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வருடத்தில் கடந்திருக்கிறோம். ஆகவே அந்த அன்பு, உண்மையாக அன்பு செய்த அந்த ஆண்டவர், உண்மையாக அரவணைத்த அந்த ஆண்டவர், முழு மனதோடு நம்மை அன்பு செய்த அந்த ஆண்டவர், முழு மனதோடு நன்றி செலுத்துவோமா? நல்ல மனநிலையோடு அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். ஒரு அமைதியே அமைதியே இந்த அன்பு செய்யப்படவில்லையே என்ற சூழலில் எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிளப்புகள், எத்தனை இடையூறுகள் அத்தனையும் கடந்து வந்திருக்கு என்றால் அந்த ஆண்டவரின் மீது காட்டிய அந்த அன்பு என்ற இடத்தில் இருந்த நமக்கு நாம் முழுமையாக அந்த அன்பு நன்றி செலுத்த வேண்டுவது நம்முடைய கடமை அல்லவா? ஆண்டவர் மூலமாக நன்றி சொல்லுங்கள். என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே, எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை புறந்தள்ளுவதற்காக என்னுடைய மனம் ஒத்து போகிறது. ஒரு காரியத்தை தொட்டே நீங்கள் அவற்றை செய்து முடிக்க நான் முடியவில்லையே, எனக்கு போதிய பண வசதி இல்லையே, போதிய ஆதாரங்கள் இல்லையே, போதிய ஒத்துழைப்பு இல்லையே, போதிய அரவணைப்பு இல்லையே, நான் எதை செய்தாலும் என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இந்த அவலநிலைகள்? யார் யாரோ எதையோ செய்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்ற எண்ணுகின்ற பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தமும் வேதனையும் அதிகமானவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரிடம் வந்தவர்களது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி வலுவூட்டியவர் அவர், திறப்படுத்தியவர் அவர். பிறகு அந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உரிமையாக இருந்து செய்ய முடிக்க தூண்டியவர் அவர். அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். முழு மனதோடு முழு ஆற்றலோடு அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. எதை செய்தாலும் செய்ய முடியவில்லை என்று எதிர்மறையான எண்ணத்தில் வாழ்ந்த பொழுது நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஆண்டவர் அல்லவா? ஆகவே அந்த ஆண்டவர் நன்றி செலுத்த. அந்த ஆண்டவரோடு இணைந்து அந்த ஆண்டவருக்கு முழுமையான ஆற்றலோடு ஒரு மனதோடு நன்றி செலுத்த. நன்றி இயேசு ராஜா,
எதை கண்டாலும் பயம். எனது கணவன் என்ன சொல்லிவிடுவானோ என்று பயம். எனது மனைவி என்ன சொல்லிவிடுவானோ என்று பயம். என்னுடைய பிள்ளைகள் எப்படி நினைப்பார்களோ என்று பயம். எனது பங்கு மக்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று பயம் என்ற அச்சம் என்று அந்த சூழலில் இருந்த பொழுது மாணவர்கள் என்ன சொல்கிறார்? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்திலே அல்ல வல்லமையையும் அன்பையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்குகிறேன். அன்பையும் வல்லமையையும் ஆற்றலையும் கொண்ட உள்ளத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் எனது கோழை உள்ளத்தை அல்ல நிறைந்த வல்லமையையும் ஆற்றலையும் அன்பையும் கொண்ட உள்ளத்தை நான் வழங்குவேன் என்று சொல்லிய அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டுமா? ஆக நாம் மனிதனுக்கு அஞ்சுவதை விட கடவுளுக்கு அஞ்சுவதுதான் சிறந்தது என்பதை நான் உணர்ந்த பொழுது அந்த ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார். நான் மனிதனுக்கு அஞ்சி 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 எனது வாழ்க்கையை நான் சீரழித்து விட்டேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இனி அஞ்சாதே, உனக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க உள்ளத்தை உனக்கு தருகிறேன், நீ துணிந்து சென்று என்று சொல்லி துணிந்து இந்த வருடம் முழுவதும் என்னை வழி நடத்தியவர் அந்த ஆண்டவர் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு முழுமையாக நன்றி செலுத்தும். துணிச்சலை தந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கோலையான உள்ளத்தை எடுத்து வல்லமையான உள்ளத்தை நிரப்பி வல்லமையான இதயத்தை கொடுத்து அதிலே அன்பையும் கொடுத்து என்னை தேற்றினார், என்னை திடப்படுத்தினார். அத்தகைய இறைவனுக்கு நான் முழுமையாக நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி நன்றி செலுத்துவேன். அந்த ஆண்டவரிலேயே நான் ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யவில்லையே, நமக்கு எந்த உதவியும் கிடையாது. அந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கவில்லையே, நாம் பயணித்தவர்களாக கோழை உள்ளத்தை கொண்டவர்களாக வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் நம்மோடு பயணித்ததனால்தான், நம்மோடு உடன் வந்ததனால்தான், நம்மோடு நிறைந்த அருளையும் ஆற்றலையும் கொடுத்ததனால்தான் இன்று நாம் தலை நிமிர்ந்து செல்வதற்கு, எந்தவித பயமும் இல்லாமல் செல்வதற்கு நல் உள்ளத்தையும் நல் சிந்தனையை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நான் முழுமையான நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துவோம். அச்சத்தையும் பயத்தையும் போக்கி தைரியத்தையும் திடத்தையும் தந்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி கூறுவோம். மனதார நன்றி செலுத்துவோம். மனதார பண்பாடுவோம். அந்த ஆண்டவரோடு இணைந்திடுவோம். தூங்காமல் அரை மணி நேரம் இன்னும் 5 நிமிஷம் அவ்வளோதான். இந்த 1 மணி நேரம் இந்த ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரோடு உறவாகும் செய்த அனைத்து உதவிகளும் நன்றி செலுத்துவோம். வேற என்னத்தை மாறி கொண்டு அடுத்த வருடத்துக்கு நாம் நுழைகிறோம்? ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த வருடத்தில் கொடுத்த அனைத்து காரியங்கள் நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறார்களா, இந்த உயிரை கொடுத்திருக்கிறார்களா, அதற்காகவாவது நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கடந்து வர செய்திருக்கிறார்களா, இதற்காக நன்றி.
என்னால் இச்சைக்குரிய செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லையே. ஒரு பெண்ணை பார்த்தேன் என்றால் ஒரு இச்சையாக எண்ணம் தோன்றுகிறது. ஒரு இளம் சகோதரியை பார்த்தேன் என்றால் ஒரு இச்சையான எண்ணம் தோன்றுகிறது. ஒரு சிறு பிள்ளையை பார்த்தால் இச்சையான எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் இத்தகைய எண்ணங்களிலிருந்து நான் விடுபட முடியவில்லையே. ஏன்? நான் விடுபடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் விடுபட முடியவில்லையே. அதனால் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே என்று கலங்கிய உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் சொல்வது என்ன? கடவுள் உன்னை விலைப்படுத்தி மீட்டுள்ளார். எனவே உன் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். கடவுள் உன்னை விலை கொடுத்து மீட்டுள்ளார். தன்னையே கொடுத்துள்ளார், தன்னையே வழங்கியுள்ளார். கவலைப்படாதே. தொடர்ந்து அந்த இச்சைக்குரியை இடத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து விலகி அந்த ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்து. அந்த ஆண்டவரோடு நீ பயணித்து செல். அனைத்தும் எல்லா இடத்திலும் நீ நலம் பெறுவாய் என்பதை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இத்தனை கேட்டிருக்கும் மத்தியிலும் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் அந்த ஆண்டவருடைய அன்பை தொடர்ந்து சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? என்ன பதில்? என்ன வாழ்வு என்று பார்ப்போம் என்றால் அத்தனையும் ஒரே ஒரு காரியம்தான். அந்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நாமும் அவரை நேசிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும். அந்த ஆண்டவர் மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்கிறார், ஆகவே நான் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த ஆண்டவர் மீண்டும் ஒரு வருடத்தை எனக்கு கொடுக்கிறார், ஆகவே நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த ஆண்டவர் அந்த கொடுக்கக்கூடிய ஆண்டை நிறைந்த வளங்களை கொடுக்க இருக்கிறார், ஆகவே அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது என்ன வளங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வளங்களுக்காகவும் வரங்களுக்காகவும் அந்த செயல்களுக்காகவும் இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். அமைதியான சூழல், அமைதியான இரவில் எங்களுடைய தூக்கத்தை பாராது, எங்களுடைய ஓய்வு நேரத்தை பாராது, எங்களுடைய சோதனையை பாராது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்றால், நீர் வழங்கிய அந்த கொடைகளுக்காக, நீர் வழங்கிய அந்த ஆற்றலுக்காக, நீர் வழங்கிய அந்த நன்மைக்காக நாங்கள் மனதாக நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளமானவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரோடு இணைவோம். அந்த ஆண்டவருக்கு நிறைந்த அருளையும் அந்த ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசிரியையும் அருளையும் தங்களுடைய வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்போம். புலரும் புத்தாண்டில் மலரும் அந்த புத்தாண்டில் 2026 ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக, ஒரு வல்லமையின் ஆண்டாக, கனிவின் ஆண்டாக, பரிவின் ஆண்டாக, அன்பின் ஆண்டாக, இரக்கத்தின் ஆண்டாக, மன்னிப்பின் ஆண்டாக மாறி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள அருளையும் ஆசிரியையும் நலனையும் அந்த இறைவன் வழங்கியிருக்கிற ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆண்டவரோடு உறவாடுவோம், உரையாடுவோம். அமைதியை
இயேசுவின் திரு இருதயத்துக்கு மக்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, மது தெய்வத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உனக்கு உரிமையானவர்கள், உனக்கு உரிமையாக இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உமோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் திரு இருதயத்திற்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்கள் பலர் உண்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உன் கட்டளைகளை புறக்கணித்து உண்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இருதயத்தின் பாலியில் திரளும். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாக இருக்கும் நம்பிக்கையாளர்களான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போயிருக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் மருந்தை இறக்காதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே ஆயிரம் ஒரே மந்தையில் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் நம்பிக்கையின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தரும். ஆண்டவரே, மருத்துவ அவையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் அளித்துள்ளோம். இவ்வுலக ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரல் வழியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ்ச்சியும் மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்த பெறுவதாக. என் வாழ்த்துரை விடாது எழுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பொருளிய அருளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுணர் திருரகமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிறார்கள். உமது மீட்பின் பயனை இறைவிடாமல் குறித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வெளியில் செல்வோம்.